ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரொம்பவே ஐசிடில முக்கியமான ஒரு டாபிக் அப்டின்ற மாரி சொல்லலாம். ஸோ, உடனே வந்து நீங்க என்ன நெனச்சுருவீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்டின்னு கேட்டா, இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இத வச்சு நம்மளால ஒரு ப்ராப்பரான உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பட்சத்துல, இல்லன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஐசிடில இருக்கக்கூடிய A+ என்ட்ரி மாடல்ஸ் கூட நம்ம சொல்லியிருப்போம். ஸோ, அந்த என்ட்ரி மாடல்ஸ இந்த ஒரு கன்ஃபர்மேஷன வச்சு நம்மளால எடுக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு மாடல். இது அக்கர் ஆச்சு அப்டின்னா, ஏர்லியராவே நம்ம மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்டின்ற மாரி சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ எஸ்எம்டி அப்டின்னும்போது ஸ்மார்ட் மணி டெக்னிக் டைவர்ஜென்ஸ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும். பட் ஆனா, அந்த விஷயம் இன்னொரு இடத்துல நடக்காது. ஸோ அந்த டிஃபரன்ஸ தான் நம்ம யூசுவலா டைவர்ஜென்ஸ் அப்டின்ற மாரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நெறைய பேரு நெறைய லைக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க. அதாவது ஸ்மார்ட் மணி டூல் இல்ல அப்டின்னா ஸ்மார்ட் மணி டைம். ஸோ இந்த மாதிரி எது சொன்னாலுமே இந்த எஸ்எம்டி கீழ தான் வரும். ரைட்டா? ஸோ இதுல 2 வகையான எஸ்எம்டி இருக்கு. ஒண்ணு நார்மலா எஸ்எம்டி. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எம்டி அதாவது இன்வெர்ஸ் எஸ்எம்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்டினா என்ன? அண்ட் அதை எந்த மாதிரியான பேர்ஸ்ல பார்க்கணும்? அண்ட் ஐஎஸ்எம்டினா என்ன? அதை எந்த மாதிரியான பேர்ஸ்ல பார்க்கணும்? பிகாஸ் இதுல 2 டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூசுவலா நம்ம வீடியோ எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாரி தான் பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ் யூசுவல் தான். இது எப்படி வந்து ஒரு டயகிராமேட்டிக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, தென் நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி மார்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்டி ரைட்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு பை சைடும் நடக்கும், செல் சைடும் நடக்கும். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு எஸ்எம்டி வந்து நடக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேர் எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, XAU USD எடுத்துக்கிறேன். ஓகேவா? XAU USD அதாவது கோல்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேர். அண்ட் 2வது பேர் வந்து நான் எத எடுத்துக்கிறேன் அப்படின்னா, XAG USD அதாவது சில்வர். ரைட்டா? ஸோ சில்வர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவன் 2 பேர வச்சு தான் நம்ம எஸ்எம்டி வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்க போறோம். ஓகே. ஸோ இப்ப இந்த கோல்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்டி நீங்க மார்க் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டும் சில்வரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கோல்டு வந்து இப்போ இந்த மாரி மேல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில்வரும் என்னவாகும் அப்படின்னா, மேல தான் மூவ் ஆகும். ஸோ இந்த பேர்ஸ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாசிட்டிவ் காரிலேஷன் பேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எந்த பக்கம் இப்ப அதாவது சார்ட் நமக்கு மேல போகுதுன்னா, அதே அதே மாதிரி இன்னொரு சார்ட்டும் உங்களுக்கு மேல போகுது அப்படின்னா, அத வந்து பாசிட்டிவ் கோரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் கோரிலேட்டட் பேர்ஸ்ல பார்க்கக்கூடிய எஸ்எம்டி தான் நார்மலான எஸ்எம்டி. ஓகே. ஃபைன். இப்ப இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி போகும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு. இப்போ ஒரு இடத்துல அப்ப எஸ்எம்டி நடக்குதுன்னா என்ன நடக்கும்னா, மார்க்கெட் இப்ப இங்க ஒரு ஹை வந்து நமக்கு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹைய எடுத்துட்டு உங்களுக்கு கோல்டுல மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? யூசுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை கரெக்ட்டா? இப்ப இந்த ஹைய என்ன பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் உடைச்சு மேல போயிருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? நமக்கு ஹைய வந்து எடுத்துருச்சு. எதுல? கோல்டுல. இதுவே நீங்க சில்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்கணும்? நமக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கணும். பட் ஆனா, நமக்கு எஸ்எம்டி அப்படின்னா இந்த மாரி நடந்திருக்காது. என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ஹை வந்து எடுக்காமலே நமக்கு கீழ போயிருவான். ஸோ, அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடம் தான் வந்து இந்த ஹை. இந்த ஹையும் சேமா இருக்கு. ரைட்டா? இப்போ இங்க வந்து இந்த ஹைய எடுத்துட்டான். இங்க வந்து இந்த ஹைய எடுக்கல. ஸோ, அப்ப இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? எஸ்எம்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, இந்த இடத்துல அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாசிட்டிவ் கோரிலேட்டட் பேர்ல இருக்கக்கூடிய எஸ்எம்டி அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஓகே. நம்ம அதையும் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு கண்டிப்பா இத சார்ட்ல வந்து காமிப்பேன். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒருவேளை நீங்க வந்து கோல்டுல வந்து நீங்க ஏதோ ஒரு ஃபால் வந்து இருக்க மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கோல்டுலாம் உங்களுக்கு வந்து ஆனா ஐய உடைச்சுட்டு மேல போறான். நீங்க ஆனா பிரெடிக்ட் பண்றது ஃபால் தான். பட் ஆனா ஐய உடைச்சுட்டு மேல போறான். எதுக்குடா இங்க போறான் அப்படின்னு நம்ம சில்வருக்கு வரும்போது, மார்க்கெட் என்ன பண்ணிரும் அப்படின்னா, அந்த ஐய எடுக்காமலே கீழ வந்துரும். ஸோ அப்ப இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் கீழ வர்றதா அதுக்கு ஆசை அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து கீழ சீக்கிரமா போக போகுது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லுது. அப்போ கோல்டும் வந்து இந்த ஐய எடுத்துட்ட பிறகு கண்டிப்பா வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றத நம்மளால முன்கூட்டியே இந்த எஸ்எம்டினால
தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இந்த இடத்துல அப்ப ஸ்மார்ட் மணி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு டைவர்ஜென்ஸ மேக் பண்றாங்க. அதாவது ஒரு மாற்றத்த மேக் பண்றாங்க. என்னன்னா, ஒரு பேர்ல ஹைய எடுக்குது. அதாவது இந்த ஹைய இங்க எடுத்துருச்சு. பட் ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய எடுக்காமலே மார்க்கெட் திரும்புது. அப்போ சீக்கிரமா மார்க்கெட் திரும்ப போகுது அப்டின்ற புரிதல இந்த எஸ்எம்டி மூலியமா உங்கனால புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஸோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, எஸ்எம்டி அண்ட் பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்ல பார்க்குற ஒரு வகையான டெக்னிக். ஃபைன். அப்ப இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே நான் பார்க்கணுமா? இது இந்த சார்ட்ஸ தவிர வேற எதுலயாவது என்ன பார்க்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, யூரோ யுஎஸ்டிக்கு ஜிபிபி யுஎஸ்டி எஸ்எம்டி, எக்ஸ்ஏஇ யுஎஸ்டிக்கு எக்ஸ்ஏஜி யுஎஸ்டி எஸ்எம்டி. இண்டிசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, NAS100, US30 அண்ட் S&P 500 இந்த 3த்தையும் நீங்க வந்து எஸ்எம்டி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இத நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 3 பேர்ஸ்லயும் நம்மளால எஸ்எம்டி வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா, NAS100 ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, US30 இது வந்து இண்டிசஸ்க்காக நான் சொல்லி தரேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, S&P 500 ரைட்டா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நார்மலா இண்டிசஸ்ல பார்க்க முடியும். ஸோ இந்த 3 சார்ட்டுக்கு நடுவுலயும் நம்மளால என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, எஸ்எம்டி வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ். ஸோ பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, எல்லாமே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். 3 பேர்ஸுமே வந்து என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ இத வந்து நம்ம யூசுவலா பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா, இதுவும் டவுன் ட்ரெண்டா மாறிடும். இதுவும் டவுன் ட்ரெண்டா மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். அப்ப இந்த இடத்துல பாருங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுக்காம மார்க்கெட் போகுது. அதாவது நான் முன்கூட்டியே திரும்புறத கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 பேர்ஸ்க்கு உள்ள எஸ்எம்டி எப்படி வந்து நம்ம பார்ப்போம் யூசுவலா அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NAS வந்து வருது. ஓகே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? இப்படி கீழ வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடம் அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லோவ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு. அதாவது இந்த லோவ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இப்படி வரும்போதே இந்த இடத்துல எடுத்திருக்கணும். பட் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆயிரும்னா, ஒருவேளை இந்த US30 அண்ட் SP 500 இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, லோவ எடுத்துரும். ஓகே. ஸோ இந்த மாரி லோவ எடுத்துட்டு திரும்பிரும். ஆனா அதே மாரி தான் உங்களுக்கு எதுல நடந்திருக்கும் அப்படின்னா, S&P 500லயும் கண்டிப்பா அந்த லோ வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, எடுத்துட்டு திரும்பியிருப்பான். ஓகே. அப்ப இந்த இடத்துல இங்கேயும் இதுலருந்து லோ எடுத்துட்டான். இதுலருந்து லோ எடுத்துட்டான். அப்ப இதுல மட்டும் ஏன் லோ எடுக்கல அப்படின்னா, மார்க்கெட் முன்கூட்டியே திரும்பிரும். அதாவது அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? இந்த லோவ இப்படி வந்து எடுக்காம இங்க இருந்தே திரும்பியிருப்பான். அப்ப இந்த இடத்துல எங்க நான் எஸ்எம்டி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் எஸ்எம்டி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஸ்மார்ட் மணி டெக்னிக் இல்ல ஸ்மார்ட் மணி டைம் ஆர் ஸ்மார்ட் மணி டூல் ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் இந்த 3 பேர்ல வந்து நீங்க பார்க்கலாம். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு NAS வந்து ஒரு எக்ஸாம்பிளா குடுத்துருக்கேன். பட் நீங்க எந்த பேர்ஸ் இந்த 3 பேர்ஸ்ல எது வேணாலும் நீங்க வந்து கம்பேர் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு எஸ்எம்டிய நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஓகே. அப்ப ஐஎஸ்எம்டினா என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ்எம்டிய போய் நம்ம ரியல் டைம் சார்ட்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஐஎஸ்எம்டி கான்செப்ட்க்கு வரலாம். ஓகே. ஆல்ரைட். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிடுறேன்? இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரைட். டெலீட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிள். குட். இப்ப நம்ம என்ன சார்ட்ல இருக்கோம் அப்படின்னா, நான் ஓண்டா எடுத்திருக்கேன். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இதுல எந்த டயகிராம்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓண்டா வந்து எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்எம்டி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த பிளஸ் மார்க் இருக்கு பார்த்தீங்களா? கம்பேர் சிம்பிள்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேர் வேணும், எக்ஸாம்பிள் XAE USD எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கோல்டில் தான் இருக்கோம். அப்போ XAG USD நம்ம சில்வருக்கு தேவை அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சில்வரோட சார்ட்டை நியூ பெயின் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே. கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, நான் இது எப்படி கேண்டிலா மாத்துறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு வந்து இந்த இடத்துல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு லைனை நீங்க என்ன மாத்தணும் அப்படின்னா, கேண்டில்ஸ் அப்படின்னு மாத்தணும். மாத்திட்டு கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நான் யூசுவலா என்னோட கலர் டியூனுக்கு நான் மாறிடுறேன். ஸோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ தட்ஸ் அ ரீசன். ஓகே. ஓகே.
ஸோ ஓகே குடுத்துட்டு சேவும் பண்ணிருங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சேவ் ஆயிடும் இதே டெம்ப்ளேட். ஆல்ரைட். ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன பேர்ல இருக்கும்? ஸோ வி ஆர் இன் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல நம்ம இப்ப வந்து எஸ்எம்டி கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம வந்து கண்டு தான் பிடிக்க போறோம் இப்போ. எப்படி வந்து மார்க் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய என்னென்ன சார்ட்? ஒரு சார்ட்டுக்கு பேரு கோல்டு, இன்னொரு சார்ட்டுக்கு பேரு சில்வர். சரி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இந்த இடத்துல கோல்டு கீழ போகுதுன்னா, சில்வரும் கீழ போகுதா? ஆமா. அதே மாரி சில்வர் மேல போகுதுன்னா, கோல்டும் மேல போகுதா? ஆமா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர். அதாவது ஒரு பேர் எப்படி மூவ் ஆகுதோ, அதே மாரி அடுத்த பேரும் மூவ் ஆகுறது. ஸோ எஸ்எம்டி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப தேட தான் போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நமக்கு ஒரு எஸ்எம்டி இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு பார்த்தோனே புரிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிரச்சனையே கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா, நோ ப்ராப்ளம். பெர்ஃபெக்ட். இந்த இடத்துல எங்க எஸ்எம்டி நடந்திருக்கு அப்படின்னா, யூசுவலா இந்த இடத்துல எஸ்எம்டி நடந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் நமக்கு புரிதல் இருக்கணும். அப்பதான் எஸ்எம்டி நடந்திருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஓகே பெர்ஃபெக்ட். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன் இங்க இருந்து மேல போச்சு. ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு கீழ வந்தான். இதான் வந்து லோ. அதுக்கப்புறம் மேல போயிட்டு மறுபடியும் இந்த லோவ எடுத்துட்டான். ரைட்டா? ஸோ எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பிருச்சு இந்த பக்கம். ஸோ அப்ப திரும்பிருச்சுன்னா, இப்படி வந்து மேல இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் திரும்பி இருக்கு. அதாவது இவ்வளவு நாளா டவுன் ட்ரெண்டா வந்தது. இப்ப மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? திரும்பி இருக்கு. இப்ப மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்றத ஏர்லியா கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த எஸ்எம்டினால. அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ அதே மாரி ஸ்ட்ரக்சர் வரைவோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டூ ஒன் திங். ஓகே இந்த மாரி பண்ணிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் புரியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி எப்படி பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆயிருக்கான்னு பாருங்களேன். அதே மாதிரி எங்க உடைச்சோனோ அதே இடத்துல ஓகே. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? இந்த லோவ எடுக்காமலே மார்க்கெட் இப்படி திரும்பி போயிட்டான். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்டி நடந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேனா? ஸோ அதுதான் வந்து ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விச் பாயிண்ட்? இந்த பாயிண்ட். இதான் வந்து நமக்கு லோ. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து நமக்கு லோ. கரெக்ட்டா? நான் இந்த டயகிராம எடுத்துடுறேன். அதே மாரி இதையும் எடுத்துடுறேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணியிருக்கு? இந்த லோவ மார்க்கெட் உடைச்சிருச்சு. உடைச்சிட்டு இன்னொரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இதான் வந்து அந்த லோ. கரெக்ட். அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோவ உடைக்கல. உடைக்காம ஒரு ஷார்ட் டெர்ம் லோவ வச்சுட்டு மார்க்கெட் திரும்பிருச்சு. அப்ப இந்த இடத்துல எங்கெங்க எஸ்எம்டி அப்படின்னு கேட்டீங்கல்ல. ஸோ அப்ப வந்து இதுதான் எஸ்எம்டி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் அ எஸ்எம்டி. அவ்வளோதான். இவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். சரி ஓகே. இத நான் தெரிஞ்சுட்டு இப்ப நான் என்ன பண்றது? நீங்க இத ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லன்னும் சொல்லிட்டீங்க. அப்ப நான் இத வச்சு நான் என்னதான் பண்றது அப்படின்னா, மார்க்கெட் முன்கூட்டியே திரும்புறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இஃப் இன் கேஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரிவர்சல பாயிண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, தாராளமா இந்த எஸ்எம்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாச்சு? மார்க்கெட் இந்த லோவ எடுக்காம போயிருச்சு. அப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த லோவ ஓகே மார்க்கெட் வந்து இங்க வந்துச்சுன்னா, அதாவது இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, ஸ்வீப் நடந்துருச்சு. ஸ்வீப் நடந்துட்ட பிறகு நம்ம என்ட்ரி போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, நமக்கு நம்மளோட இவனோட அண்ணனோ, தம்பியோ ஏதோ ஒரு பேர்ல போய் பார்க்கும்போது, அவன் ஆல்ரெடி அந்த லோவ எடுத்திருப்பான். ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டில் ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில்லயும் தான் அந்த லோ ஃபார்ம் ஆயிருக்கணும். அதே மாரி இந்த கேண்டில்ல தான் உங்களுக்கு வந்து அதை எடுத்திருக்கணும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டுல வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இந்த லோ வந்து எடுப்பான், இந்த லோ வந்து எடுப்பான், இந்த லோ வந்து எடுப்பான்னு. பட் ஆனா, அவன் எடுக்க மாட்டான். ஏன் அப்டின்னா, நமக்கு சில்வர்ல ஆல்ரெடி அந்த லோவ எடுத்துட்டான். அப்ப லோவ எடுத்துட்டான் அப்டின்னும்போது, நமக்கு என்ன சொல்லுது? மார்க்கெட் கோல்டு வந்து திரும்ப போது. அதாவது இனிமேட்டு எனக்கு கீழ போக விருப்பம் இல்ல. நான் மேல தான் போக போறேன் அப்டின்றத கோல்டு வந்து நமக்கு முன்கூட்டியே சொல்லிருச்சு. அவ்வளோதாங்க எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள பார்த்துட்டு, தென் வந்து நம்ம ஐஎஸ்எம்டிக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ வேற ஏதாவது இருக்கா? ஓகே. இங்க வேற எங்கேயாவது நமக்கு எஸ்எம்டி ஓகே. பெர்ஃபெக்ட். இந்த இடத்துல பாருங்க. சூப்பரா அழகா நச்சுன்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்? எஸ்எம்டி நமக்கு தெளிவா நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓகே. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ லோ. கரெக்ட்டா? இங்க ஒரு லோ இருக்கு. அதே மாரி இங்கேயும் ஒரு லோ இருந்திருக்கு. ஒரு நிமிஷம். சாரி. ஓகே. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு லோ இருந்திருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்ப இந்த லோவ எடுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லோவ எடுத்திருக்கு. ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லோவ எடுக்கவே இல்ல. எடுக்காமலே மார்க்கெட் திரும்பிருச்சு. அப்ப எனக்கு இனிமேட்டு மேல போக தான் விருப்பம் உண்டு அப்டின்றத
முன்கூட்டியே கோல்டு மார்க்கெட் சொல்லிருச்சு நமக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல எங்க எஸ்எம்பி மார்க் பண்ணணும்னா, இந்த லோக்கும் அதே மாரி எஸ்எம்பி வந்து மார்க் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ வேலிட் எஸ்எம்டி அவ்வளோதாங்க. ஸோ இந்த எஸ்எம்டி நமக்கு முன்னாடியே என்ன சொல்ல வருது? நான் மார்க்கெட் திரும்ப போறேன் அப்படின்றத நமக்கு சொல்ல வருது. நம்ம கோல்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த லோ வந்து எடுக்கும், எடுக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, சில்வர்ல அந்த லோவ எடுத்துட்டான். எடுத்துட்ட பிறகு அப்போ கோல்டு வந்து ஏன் எடுக்கலன்னா, மார்க்கெட் மேல போக அதுக்கு விருப்பம் உள்ளது அப்படின்றத நமக்கு சொல்லுது. ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் ஐஎஸ்எம்டி. ஓகே? ஸோ, பை சைடுக்கு ஒரு எஸ்எம்டி இந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பை சைடு அதாவது பை சைடு லிக்விடிட்டி ஓகேவா? எடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகுது? ஃபால் ஆகுறதுக்கான ஒரு எஸ்எம்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, செல் சைடுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது செல் சைடு லிக்விடிட்டி எடுக்குதா? இல்லையா? அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு எது ஹை அப்டின்னா, இதுதான் வந்து ஹை. அதே மாரி இந்த இடத்துல எது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஹை. ஓகேவா? இப்போ இந்த பை சைட எடுக்குதா இல்லையா அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டுல அந்த பை சைட எடுத்துருச்சு. ஸோ, இந்த கேண்டில் வந்து எடுத்துருச்சு அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ, இந்த இந்த கேண்டில் தான் வந்து எடுத்துருச்சு. பட் ஆனா சில்வர்ல பார்த்தீங்கன்னா, அது எடுக்கவே இல்ல. ஸோ, அப்ப மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது? அ கோல்டுல எடுத்துருச்சு. சில்வர்ல எடுக்கல. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படின்றத சொல்ல வருது. அதாவது சில்வர் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றத சொல்ல வருது. அப்ப சில்வர் ஃபால் ஆகுதுன்னா, கோல்டும் ஃபால் ஆகும் அப்படின்ற புரிதல் வந்து இருக்கணும். ஸோ நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அந்த எஸ்எம்பினால உங்களுக்கு பலன் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவேன். மறுபடியும் இந்த வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அப்ப நமக்கு ஒரு ப்ராப்பரான எஸ்எம்பி வந்து அக்கர் ஆயிருக்கு. இப்படிதாங்க நீங்க எஸ்எம்பி வந்து பார்க்கணும். அதுவும் நம்ம இப்ப பார்த்தது வந்து பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இத வந்து நீங்க இதுல தான் பார்க்கணும்னு கிடையாது. நீங்க இப்போ ஒரு வேளை ஈரோ யுஎஸ்டில ட்ரேட் பண்றீங்கன்னா, இதே மாரி ஜிபிபி யுஎஸ்டிலயும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நீங்க இண்டிசஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நாஸ் 100, யுஎஸ் 30, எஸ்&பி 500 இதுலலாம் பார்க்கலாம். ஓகே ஃபைன். நம்ம வந்து இப்போ ஐஎஸ்எம்டினா என்ன? அண்ட் அதை எந்த மாதிரியான அதாவது நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ்ல எப்படி பார்க்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஐஎஸ்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎஸ்எம்டி எதுல பார்ப்போம் அப்படின்னா, நெகட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்ல பார்க்கணும். நெகட்டிவ் காரிலேட்டட் பேர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். யார எடுத்துக்கலாம் அப்படின்னா, கோல்டு தான் ஆஸ் யூசுவல். எக்ஸ்ஏயு யுஎஸ்டி அவன வந்து நம்ம கோல்டுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் காரிலேட்டட் பேர் இந்த நெகட்டிவ் காரிலேட்டட் பேர் வந்து எப்போதுமே ரைட்டா? ஸோ எப்போதுமே வந்து டிஎக்ஸ்ஒய்யா அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவன் தான் ஒரு பேஸே. அதாவது ஒட்டுமொத்த ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய, இல்ல அப்படின்னா கிரிப்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பேஸ் யார் இருப்பா அப்படின்னா, டிஎக்ஸ்ஒய் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப இவனுக்கு ஏன் நெகட்டிவ் காரிலேட்டட் பேர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோல்டு வந்து இப்படி மேல போயிட்டு இருக்கான் அப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா கீழ போகும். அப்ப இவனுக்கு என்ன பேரு அப்படின்னா, திஸ் காரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் காரிலேட்டட் பேர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்பவே புரிதல் இருக்கணும். எஸ்எம்டி எதுல பார்ப்போம்? பாசிட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ்ல பார்ப்போம். அண்ட் ஐஎஸ்எம்டி எதுல பார்ப்போம்? ஐஎஸ்எம்டினா இன்வெர்ஸ் எஸ்எம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எதுல பார்ப்போம் அப்படின்னா, நெகட்டிவ் காரிலேட்டட் பேர்ஸ் அதாவது இப்போ நம்மளோட சார்ட் வந்து மேல போகுது அப்படின்னா, நம்ம இந்த டைவர்ஜென்ஸ் பார்க்கக்கூடிய சார்ட் வந்து கீழ போகும். இந்த மாரி திருப்பி இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம் யூசுவலா. ஓகே பெர்ஃபெக்ட். இப்படிதான் வந்து நீங்க ஐஎஸ்எம்டி வந்து பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ இது 2துலயும் அப்ப நான் எப்படி ஐஎஸ்எம்டி பார்க்கணும் அப்படின்றத நம்ம ஒரு டயகிராமேட்டிக்கா பார்த்துடலாம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சீ ஹியர் கோல்டு வந்து என்ன பண்ணும்னா, மேல போகுது அப்படின்னா என்ன பண்ணும் கோல்டு? இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இந்த ஹைய உடைக்கும் கோல்டு. கரெக்ட்டா? ஸோ அப்பதான் வந்து மேல போகுது அப்படின்ற மாரி சொல்லுவோம். இப்ப நெகட்டிவ் கார்லேட்டட் பேர் அப்படின்றதுனால, டாலர் இண்டெக்ஸ்ல இதே மாதிரி அதாவது இப்ப கோல்டுல மார்க்கெட் ஒரு ஹை மேக் பண்ணுது. ஓகேவா? அப்போ அந்த ஹைய உடைச்சிருது. அப்ப டாலர் இண்டெக்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ப மார்க்கெட் ஒரு லோவ மேக் பண்ணும். அப்புறம் அந்த லோவ உடைச்சிரும். பிகாஸ் அப்படிதானே உங்களுக்கு யூசுவலா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய நெகட்டிவ் கார்லேட்டட் பேர். அதாவது இப்ப இந்த ஹைய உடைச்சு மார்க்கெட் இங்க மேல போயிருக்கு.
அதே மாரி இந்த லோ உடைச்சு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இது வந்து நார்மல். இப்படி தான் வந்து உங்களுக்கு இர்கார்லேட்டட் பேர்ஸ் எல்லாமே வொர்க் ஆகும். அதாவது இந்த நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ் எல்லாமே வொர்க் ஆகும். இதனால தான் அத நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா, இப்ப கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐய உடைச்சுட்டு மார்க்கெட் மேல போயிருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள்க்கு. ஆனா, டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அப்ப இந்த லோ உடைச்சுட்டு மார்க்கெட் கீழ தானே வந்திருக்கணும். ஆனா வரமாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்னா, இந்த லோவ உடைக்காம போயிருவான். அப்போ இத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எம்டி அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணணும்னா, இதையும் சேம் பேட்டர்ன் தான் நம்ம எப்படி அங்க மார்க் பண்ணமோ சேம் தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஹைய உடைச்சிருச்சு. ஸோ வேர் இஸ் தி ஐஎஸ்எம்டி? ஓகே இது வந்து ஐஎஸ்எம்டி. ஆனா இந்த லோவையும் உடைச்சிருக்கணும் தானே? உடைக்காது. உடைக்காம நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன குடுத்துருக்கும்னா, ஐஎஸ்எம்டி வந்து குடுத்துருக்கும். நெறைய பேருக்கு இந்த ஐஎஸ்எம்டி உடனே எடுத்தோனே புரியாது. ஓகேவா? ஸோ ஐஎஸ்எம்டி இல்லாமலேயும் நீங்க எஸ்எம்டி மட்டுமே வச்சு தாராளமா நீங்க சார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா, இன்னொரு தடவ இந்த வீடியோ பாருங்க. இல்ல எனக்கு அப்பவும் புரியலன்னா விட்டுருங்க. பிரச்சனையே இல்ல. பட் ஆனா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அப்போ இப்ப இந்த இந்த ஐஎஸ்எம்டி வந்து என்ன பண்ணும்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இன்னொரு கார்லேஷனும் இருக்கு. அதாவது இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ஏஜி யுஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ஏஜி யுஎஸ்டினா சில்வர் கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த சில்வர்ல என்ன பண்ணியிருப்பான்னா, கோல்டு எப்படி மூவ் ஆயிருக்கோ அதே மாரி தான் மூவ் ஆயிருக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சீ ஹியர் நம்ம அதாவது கோல்டு எப்படி மூவ் ஆயிருக்கோ அதே மாரி தான். அப்ப இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே கோல்டுலயும் நமக்கு எஸ்எம்டி இல்ல. சில்வர்லயும் எஸ்எம்டி இல்ல. பிகாஸ் இந்த ஐயும் இந்த ஐயும் எடுத்துட்டான். அதே மாரி இந்த ஐயும் இந்த ஐயும் எடுத்துட்டான். அப்ப 2மே கரெக்ட்டா தான் மூவ் ஆகுது. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி போல அப்படின்னு பார்த்தா, இந்த ஐஎஸ்எம்டி தான் காரணமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இர்கார்லேட்டட் அதாவது நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸ்க்கு போயி இந்த மாரி செக் பண்ணணும். ஓகே அப்ப மார்க்கெட் வந்து இவன் கோல்டு மேல மேல போவான். அப்போ டாலர் இண்டெக்ஸ் கீழ கீழ போகணும். கரெக்ட்டா? அப்போ இவன் இத உடைச்சுட்டு மேல போயிருக்கான். அப்பன்னா இவன் இந்த லோ உடைச்சுட்டு கீழ தானே போயிருக்கணும். அப்போ போகல. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஐஎஸ்எம்டி நடந்திருக்கு. அப்ப டாலர் இண்டெக்ஸ் மேல போக விருப்பம் அதிகமா இருக்கனால கோல்டு வந்து ஃபால் ஆகும். இந்த புரிதல் இருக்கணும். ஸோ கோல்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போகுதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு டாலர் இண்டெக்ஸ் கீழ வரும். டாலர் இண்டெக்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ போகுதோ, அந்த அளவுக்கு கோல்டு வந்து என்ன ஆகும்னா மேல போகும். ஸோ இந்த மாதிரியான இந்த காரிலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும். இப்ப புரியல அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. எஸ்எம்டி கான்செப்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐஎஸ்எம்டி மட்டும் ஒரே ஒரு சார்ட்ல உங்களுக்காக காமிச்சிடுறேன். ஸோ தட் லைக் உங்களுக்கு கொஞ்சம் புரிதலா இருக்கும். ஸோ ஐஎஸ்எம்டி நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா, நீங்க வந்து கோல்டையும் சில்வரையும் ஃபர்ஸ்ட் பார்த்துறணும். 2த்துலயுமே எடுத்துட்டான். அப்போ இல்லையே இதுலயும் இன்னும் லைக் சம்திங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல அப்படின்னா, நீங்க அப்பதான் வந்து நம்மளோட டாலர் இண்டெக்ஸ் போற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டிஎக்ஸ்ஒய் எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஎக்ஸ்ஒய்ல அதுல சூஸ் ஒரு நல்ல பேர் டிவிசி நல்ல பேரா தெரியல. ஓகே ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் அதை எடுக்கிறேன். ரைட்டா? ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் கிவிங் தி செட்டிங்ஸ். ஆஸ் யூஷுவல் சொன்னது கேண்டில்ஸ். Right. Oh no, this is green, right? And this is going to be or black and black. Here also black. So இந்த மாதிரி தீம் வேணும்னா இதாங்க செட்டிங்ஸ். நீங்க அழகா கேண்டில்ஸ் இந்த தீம்ல வச்சுக்கலாம். Let me save it. Okay, perfect. If you see this, ஓகேவா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இதை ஏன் நம்ம வந்து we already said அதாவது நெகட்டிவ்லி கோரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா ஒரே நிமிஷம் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன் அப்படி சொன்னோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கீழே வந்துட்டே இருக்கு. சூப்பரான ஸ்ட்ரக்சருங்க. அழகா ஸ்ட்ரக்சர். இது மேல என்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அழகா இந்த மாதிரி கீழே வந்துட்டே இருக்கான். ஸோ கோல்டு வந்து கீழே வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி நம்பால் யாரு டாலர் இண்டெக்ஸ் அதாவது யூஎஸ்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் மேலே போயிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இங்கேருந்து இங்கே ஆக்சுவலி கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆகலை. பட் ஸ்டில் அந்த இடத்துல கேண்டில் இருக்குதான். ஸோ மேலே அழகாக போயிட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஃப் யூ see this now இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாலர் கீழே போகுது. அதே மாதிரி கோல்டு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த நெகட்டிவ்லி கார்லேட்டட் பேர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஆன்சர் இஸ் எஸ். அப்போ தான் வந்து ஒரு லைக் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இன்னும் வந்து ஷார்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே ஐஎஸ்எம்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஐஎஸ்எம்டி வந்து நம்ம நெகட்டிவ் கார்லேட்டட் பேர்ஸில் தான் பார்ப்போம். அதாவது இப்போ கோல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நான் கோடு ஒன்று போடுறேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி நடந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்கு தேவையில்லை. ஸோ ரைட் நவ் இப்போ எப்படி ஐஎஸ்எம்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் நமக்கு மேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன மார்க் பண்ணியிருக்கணும் அதுதான் நமக்கு கீ. ஓகே ஸோ இவன் இல்லை, இவன் தான் லோ. பர்ஃபெக்ட்.
ஓகே. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நான் கோடு ஒண்ணு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த லோவ மார்க்கெட் எடுக்கல. ரைட்டா? ஓகே. அதே மாரி இந்த லோவையும் மார்க்கெட் எடுக்கல. சூப்பர். அப்ப 2த்துலயுமே லோ வந்து எடுக்கப்படல. ஓகேவா? அப்ப லோ எடுக்கப்படலன்னா இதுக்கு மேல போகும். பட் ஆனா, இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். இஃப் யூ சீ இன் தி டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ணியிருக்கு? இதான் வந்து நான் சொன்ன ஹை. அப்ப வந்து இப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த லோவ உடைக்க முடியாம மேல போயிருச்சு. அப்பனா இந்த இடத்துல இந்த ஐய உடைக்க முடியாம, ரைட்டா? ஸோ உடைக்க முடியாம கீழ தான வந்திருக்கணும். கரெக்ட்டா? பட் ஆனா இந்த இடத்துல உடைச்சிருக்கு. ஸோ இத தான் நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஐஎஸ்எம்டி அப்டின்னு சொல்லுவோம். மறுபடியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்தையும் கோல்டையும் அண்ட் நான் வந்து சில்வருக்கும் எஸ்எம்டி எதுவுமே நடக்கல. ஓகேவா? ஏன் அப்டின்னா, இங்க ஒரு லோ இருக்கு. அந்த லோவ இந்த மார்க்கெட் எடுக்கல. சூப்பர். அப்ப வந்து இந்த இடத்துல எஸ்எம்டி வந்து நடந்திருக்கா அப்டின்னு பார்த்தா, இல்ல நடக்கல. ஏன்னா சில்வர்லயும் அழகா அதே மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. பட் ஆனா, இப்ப நம்ம டாலர் இண்டெக்ஸ் அதாவது இன்கார்லேட்டட் பேர்க்கு நம்ம இங்க வரோம்ல. அப்ப இந்த இடத்துல இவன் தான் வந்து ஹை. கரெக்ட்டா? இதான் கடைசியான லோவா இருந்திருக்கணும். அதே மாரி இதான் கடைசி லோ. கரெக்ட்டா? அப்ப இதான் கடைசியான ஹையா இருந்திருக்கணும். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்? தட் ஷுட் பி சம்திங். இப்ப இந்த மாரி வந்துட்டு இப்படியே அதாவது இங்க இருந்தே உங்களுக்கு திரும்பி இருந்தான் அப்படின்னா, இப்ப இது வந்து கரெக்ட்டான ஃப்ளோ. இங்க எப்படி நடந்திருக்கோ அதே மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஹைய மார்க்கெட் எடுத்துருச்சு. இந்த கேண்டில் போய் எடுத்துருச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐஎஸ்எம்டி வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி நம்ம யூசுவலா சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கோல்டுல ஐஎஸ்எம்டி நடந்திருக்கு. சரி ஓகே. இந்த ஐஎஸ்எம்டிய வச்சு நான் என்னப்பா பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஹைய எடுத்துருச்சு. ரைட்டா? ஸோ இந்த ஹைய எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. அதே மாரி நமக்கு இந்த லோ எடுக்கல. அப்ப முன்கூட்டியே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கோல்டு வந்து இன்னும் மேல மேல போகுது அப்படின்றத நம்மளால இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐஎஸ்எம்டி கான்செப்ட் இனிஷியலா புரியாது. கண்டிப்பா பிரச்சனை இல்ல. மறுபடியும் இந்த வீடியோவ பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ நீங்களும் இத வந்து உங்களோட சார்ட்ஸ்ல மார்க் பண்ணிட்டு, ஒருவேள நம்மளோட டிஸ்கார்ட்ல இருந்தீங்க அப்டின்னா, இந்த சார்ட்ஸ நமக்கு அனுப்புனீங்கன்னா, நான் ரிவ்யூ பண்ணிட்டும் சொல்லுவேன். இல்ல அப்டின்னா, நீங்க இத பேக் டெஸ்ட் மாரி உங்களோட சார்ட்ஸ்ல மார்க் பண்ணிட்டு, எப்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அட் த சேம் டைம் நம்மளோட பேட்ச் 6 வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலருந்து 6 பிஎம் ஐஎஸ்டி டூ 7 பிஎம் ஐஎஸ்டி 7 மணி வரையும் 1 ஹவர் செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்ப நான் எப்படி உங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுத்தனோ, இதே மாதிரி இன்னும் தெளிவா ரொம்ப பொறுமையாவும் I'll be teaching and I think ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ தாராளமா நீங்க இத ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேள உங்களால லைக் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, தாராளமா நாங்க உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் குடுத்துருவோம். நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸ கேட்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் குடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கப்படும். இத தவிர நீங்க வந்து என்னென்னலாம் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன? ஓகேவா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ. ஓகேவா? எஸ்பெஷலி எல்லா டைம்லயுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாரி இருக்காது. அதையும் நம்ம சொல்லிக் குடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடில இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி, A+, Y+ அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி 2 வந்து நீங்க ஃபாரெக்ஸ் மாடல்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் 1 வந்து நீங்க இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க சொல்லி தர போறோம். அண்ட் தென் அத தவிர பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்விலிபிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரீஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஇஸ்லாம் என்னென்ன, இத தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து குடுத்துருவோம். நீங்க தாராளமா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜர்னலும் பண்ணலாம். அந்த ஜர்னல பார்த்து நாங்க ரிவ்யூ பண்ணி, அதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் குடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்க ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. ஸோ தாராளமா மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.